இதை சொல்லதான் குட்டியில நாங்க தயார் பண்ணா தரமா தான் இருக்குன்னு ஊருக்கே தெரியும். வெல்கம் டு எம்என் கார்ஸ் புதுக்கோட்டை ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எம்என் கார்ஸில் ஒரு ஹுண்டாய் i20 மேக்னா சிஆர்டிஐ டீசல் வண்டி 2011 ரெண்டாவது ஓனர் கண்டிஷனில் இந்த வண்டி தான் இன்றைக்கி நம்ம கிட்ட வந்திருக்கு. வண்டியோட நம்பர் TN09BL 6792. வண்டியோட கலர் பாருங்கள், ரெட் கலரில் இருக்குது. வண்டியில் ஏசி, பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ, மியூசிக் சிஸ்டம், அலாய் வீல் எல்லாமே வந்துடும். வண்டியோட பாடி லைன்லாம் பாருங்கள், மேஜராக டென்ட் ஸ்க்ராட்ச் எதுவுமே இல்லை, தெளிவாக இருக்குது. இந்த வண்டியை பொறுத்தவரை மைலேஜ் பார்த்தீங்கன்னா அபவுட் 20 எடுக்கலாங்க. அதாவது ஒரு 20-21 ஏசி போட்டு ஓட்டினீங்கன்னா ஒரு 18 இந்த ரேஞ்சில் மைலேஜ் கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பரான வண்டி. இந்த வண்டி தான் இன்றைக்கி நம்ம கிட்ட வந்திருக்கு. இந்த வண்டிக்கான ரேட்டுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியான ரேட்டு தான். வண்டியில் 4 பவர் விண்டோ வந்துடும், பவர் ஸ்டீரிங் வந்துடும், இன்பில்டு ஆண்ட்ராய்டு மியூசிக் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. அதாவது டச் ஸ்க்ரீனில் 10 இன்ச்சில் மியூசிக் சிஸ்டம் எல்லாமே கொடுத்துருக்காங்க. சென்ட்ரல் லாக் வித் ரிமோட் கீ வந்துடுது, 2 கீயுமே வந்துடுது. இது எல்லா ஆப்ஷன்ஸுமே கொண்ட இந்த வண்டியை தான் இன்றைக்கி நம்ம கொண்டு வந்திருக்கோம். இந்த வண்டிக்கான ரேட் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் ஒரு பெஸ்ட்டான ரேட்டாக இருக்கும். வண்டியோட இன்டீரியர், பூட் ஸ்பேஸ், வண்டியோட இன்ஜின், வண்டியோட ரேட் எல்லாமே நம்ம பார்ப்போம். டோர் பேட் சைடு பாருங்கள், 4 விண்டோக்கான பவர் விண்டோ சுவிட்சஸ் வந்துடுது. அது மட்டும் இல்லாமல் வண்டியோட ஸ்டேரிங்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் ஸ்டேரிங் தான் வருது. வண்டியோட ஸ்டேரிங்லாம் பவர் ஸ்டேரிங் தான் வருது. அது மட்டும் இல்லாமல் வண்டியில் ஓவரால் ஓடி இருக்க கிலோமீட்டர் 1,51,395 கிலோமீட்டரு. அது மட்டும் இல்லாமல் டச் ஸ்க்ரீனில் ஆண்ட்ராய்டு மியூசிக் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி வந்துடுது, மேனுவல் கியர் வந்துடுது. டேஷ்போர்டோட கண்டிஷன் லுக்கெல்லாம் பாருங்கள், தெளிவாக இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம வண்டியோட சீட் கவர்ஸோட கண்டிஷன் பார்க்கலாம். பிராண்ட் நியூ கண்டிஷனில் புதுசு போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம வண்டியோட ரியர் சீட்டிங் ஸ்பேஸ் பார்த்துடலாம். ரியர் சீட்டிங் ஸ்பேஸுமே பாருங்கள், நல்லா நீட்டாக தெளிவாக இருக்குங்க. மேலே அப்பன்சருமே பாருங்கள், தெளிவாக இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம வண்டியோட பூட் ஸ்பேஸ் பார்த்துடலாம். இந்த வண்டியோட பூட் ஸ்பேஸ் பாருங்கள், நல்ல ஒரு தாராளமான ஒரு ஸ்பேசஸ் வந்துடுது. நிறைய லக்கேஜஸ் வந்து நம்மளால் ஈஸியாக கேரி பண்ணிட்டு போக முடியும். வண்டிக்கு வீல் ஸ்பானர் ஜாக்கி கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா வண்டியோட ஸ்டெப்னி வந்துடுது. ஸ்டெப்னி ஒரு ஆவரேஜான கண்டிஷனில் ஸ்டெப்னி இருக்குதுங்க. நெக்ஸ்ட் இப்போ நம்ம அந்த வண்டியோட இன்ஜின் கண்டிஷன் எப்படி இருக்குது, இன்ஜினோட சவுண்டு, வண்டியோட ரேட்டு எல்லாமே நம்ம பார்த்துடலாம். நான் ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ வண்டியோட இன்ஜின் கண்டிஷனை ஃபஸ்ட்டு பார்ப்போம். வண்டியோட இன்ஜின் கண்டிஷன் பாருங்கள், பக்காவான தெளிவான இன்ஜினுங்க. ஆயில் லீக்கு, டேமேஜ், ஆயில் அடிக்கிறது எதுவுமே இருக்காது. ரொம்பவே தெளிவாக இருக்கும் இன்ஜினை பொறுத்தவரையும். ஃபஸ்ட் கிளாஸான இன்ஜினு. உங்களுக்கு இந்த கவரையுமே நான் கழட்டி காட்டுறேன். வண்டியோட இன்ஜின் கண்டிஷன் பாருங்கள், தெளிவாக இருக்குது. சீல்டு இன்ஜின் தான், டைமிங் செயின் மட்டும் மாற்றிருக்காங்க. மற்றபடி சீல்டு இன்ஜின் தான். ஆயில் லீக், டேமேஜ் எதுவுமே பார்க்க முடியாது. பக்காவான கண்டிஷன்லேயே இருக்குது. வண்டியோட ஆப்ராம் சைட்லாம் பாருங்கள், ஒரிஜினாலிட்டி கலையாமல் தெளிவாக ஒரிஜினாலிட்டியாகவே இருக்குது. வண்டி பார்த்திங்கன்னா அடிபாடு ரீப்ளேஸ்மெண்ட்லாம் கிடையாது, பக்காவாக இருக்கும். நெக்ஸ்ட் இப்போ இந்த வண்டியோட இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணி வண்டியோட இன்ஜினோட நாய்ஸை நான் உங்களுக்கு கேமராவை இன்சர்ட் பண்ணி ஒரிஜினல் நாய்ஸே காட்டுறேன். வாங்க. வண்டியோட இன்ஜின் நாய்ஸ்லாம் கேட்டிருப்பீங்க, ரொம்பவே சூப்பராக ஸ்மூத்தாக இருக்குது. 2011 ஹுண்டாய் i20 மேக்னாங்க, டீசல் வேரியண்ட்டு. 1,50,000 கிலோமீட்டர் ஓடி இருந்தாலும் வண்டி ரொம்பவே சூப்பராக ஸ்மூத்தான கண்டிஷனில், பக்காவான குவாலிட்டியில் இந்த வண்டி வந்திருக்கு. இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா ஏசி, பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ, மியூசிக் சிஸ்டம், ஆண்ட்ராய்டில் மியூசிக் சிஸ்டம் போட்டிருக்காங்க 10 இன்ச்சில். அது இல்லாமல் அலாய் வீல்ஸ் எல்லாமே எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் பண்ணியிருக்காங்க. இந்த வண்டி தெளிவான ஒரு குவாலிட்டியில் பக்காவான கண்டிஷனில் இருக்குது. இந்த வண்டிக்கு நம்ம எம்என் கார்ஸில் நம்ம கேட்கக்கூடிய ரேட் பார்த்தீங்கன்னா வெறும் 2,60,000 ரூபா. அந்த 2,60,000 ரூபான்றது ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது, ப்ரைஸ் நெகோஷியபிள் தான். ரேட் சின்னதாக குறைச்சி கொடுக்கலாம். அந்த வண்டி உங்களுக்கு தேவைப்பட்டால், பிடிச்சிருந்தா உடனே நம்ம எம்என் கார்ஸுக்கு ஒரு கால் பண்ணிவிட்டு கேட்டுட்டு கிளம்பி வாங்க. வந்து பாருங்கள், வண்டியை செக் பண்ணி பாருங்கள். வண்டி உங்களுக்கு திருப்தியாக பிடிச்சிருந்தா தாராளமாக எடுத்துக்கோங்க. எல்லாருக்கும் பிடிக்கிற அளவுக்கான பக்காவான குவாலிட்டி வண்டி தான் நம்ம எம்என் கார்ஸில் நம்ம செலக்டடாக கொண்டு வந்துட்டுருக்கோம். அந்த வரிசையில் தான் இந்த வண்டியுமே இன்றைக்கி நம்ம கிட்ட வந்திருக்கு. இந்த வண்டி உங்களுடைய சொந்த வண்டி ஆகும்னு நாங்கள் நம்புகிறோம். இது போல் நிறைய அப்டேட் பார்க்க எங்கள் சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிடுங்க. தேங்க்யூ.